மைக் 1, மைக் 2, மைக் 3 எல்லாரும் வாங்கடா. இதுல ஒண்ணும் குறைச்சல. வெல்கம் பேக் டு ஃப்ரைடே சான்ஸ் மக்களே. இன்னைக்கு நம்ம அவதார் 3யோட ரிவ்யூ பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் தமிழில் ரிலீஸ் ஆகிற எல்லா படத்தோட ரிவ்யூஸும் டக்குன்னு வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அவதார் படத்தை நம்ம ரிவ்யூனே சொல்லக்கூடாது, ஏன்னா அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ்டான டேரக்டர்ஸ், டெக்னீஷியன்ஸ் அண்ட் இவ்வளோ ஹார்ட் ஒர்க் இருக்குது இந்த படத்துக்கு பின்னாடி. ஸோ இதை ரிவ்யூ அப்படிங்கிறத விட நம்மளோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்கிறேன். அதாவது பார்த்திங்கன்னா, ஃபர்ஸ்ட் பார்ட் இந்த உலகத்துக்கே ரொம்பவே புதுசு. ஏன்னா யாருமே அப்படி ஒரு ஸ்டோரி லைனோ எதுவுமே கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். ஸோ ரொம்பவே நல்லா இருந்தது. அண்ட் அந்த டைமில் கொடுத்த அந்த ஒரு விஷுவல் எக்ஸ்பீரியன்ஸ் வேறு எந்த ஒரு ஹாலிவுட் மூவிஸ்லையும் கண்டிப்பாக கொடுத்துருக்க முடியாது. ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் அது ரொம்ப ஒரு பீக்குக்கு போச்சு. ஓகே, அதுக்கப்புறம் 2022 அவதார் 2 த வே ஆஃப் வாட்டர் வந்துச்சு. அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாமே, அதாவது அவங்களோட வேர்ல்ட்லேருந்தே பக்கத்தில் இன்னொரு ஊருக்கு போகிற மாதிரியும், அங்கே சில விஷயங்கள் இருக்குது, அந்த டூக்குன் வர்றது அது இதுன்ட்டு நல்லா கொண்டு போயிருந்தாங்க. ஸ்டோரியும் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்தது. இது எல்லாத்துக்கும் மேலே அவதார் 2 பார்த்திங்கன்னா 48 FPS ரிலீஸ் ஆச்சு. அதாவது ஃப்ரேம்ஸ் பர் செகண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ யூஸ்வலாக 24 இருக்கும். இப்போ 48 இருக்கும்போது உங்களுக்கு என்ன ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குன்னா, நீங்கள் ஒரு கண்ணாடி வழியாக இப்போ ஒரு ஆக்சுவலாக நடக்கிற விஷயங்களை பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துச்சு. ஏன்னா நாங்களும் அந்த ஃபார்மேட்டில் ரிலீஸ் ஆகும்போது போய் பார்த்தோம். வேறு லெவலில் இருந்துச்சு அது. இப்போ அவதார் 3ல் பார்க்கும்போது அந்த 48 FPS உள்ள சீன்ஸ் ரொம்பவே கம்மி. ஒரு 30 to 40% ஆஃப் த மூவி தான் அந்த மாதிரி வருது. பட் அதுவுமே ஓவராலாக பார்க்கும்போது பெருசாக தெரியல, எந்த இடத்துல அந்த மாதிரி வந்துச்சு போச்சுன்னே தெரியல. ஏன்னா நான் இப்போ தான் கூகுளில் போட்டு பார்க்குறேன், இந்த மாதிரி 48 FPSல இருந்திருக்கு, ஒரு 30 to 40% அப்படி தான் நாங்கள் படம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பட் நேற்று நான் பார்க்கும்போது அந்த மாதிரி ஒரு ஃபீலே கிடைக்கல. அந்த ஒரு ஸ்மூத்னஸ் நிறைய இடத்துல இல்லை. இப்போ அவதார் 3யோட ஸ்டோரி எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லாத ஒரு ஸ்டோரியில் நீங்கள் ஆடியன்ஸை எங்கேஜிங்காக வச்சுக்கணும் அப்படின்னா அட்லீஸ்ட்டு ரன் டைம் ஆச்சு கம்மியாக இருக்கணும். ஆனால் அது 3 மணி நேரம் 5 நிமிஷமோ என்னமோ வந்துச்சு. அதுவும் சில பேர் நான் ஃபஸ்ட் ஹாஃப்லாம் முடியல, எப்படா இன்ட்ரல் வரும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. படத்தில் ஓவரால் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த 3 மணி நேரத்தில் நீங்கள் டோட்டலாக ஒரு அரை மணி நேரம் என்ஜாய் பண்ணுவீங்க. ஃபஸ்ட் ஹாஃபில் ஒரு 10 நிமிஷம் ஒரு சீக்வன்ஸ் வரும், செகண்ட் ஹாஃபில் ஒரு 20 மினிட்ஸ்க்கு ஒரு சீக்வன்ஸ் வரும், அவ்வளோதான். அதுவுமே நம்ம எல்லாம் என்ன சொல்கிறது, இதுக்கு முன்னாடி பார்ட்ஸில் காமிச்சிட்டாங்க இந்த மாதிரி ஃபைட் சீக்வன்ஸ்லாம். ஸோ அப்படி இருக்கும்போது ரொம்ப ஏதாச்சும் புதுசாக பண்ணி நம்மளை வாயப்பழக்க வச்சா தான் முடியும். பட் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் ரொம்ப நார்மலாக போச்சு. அதான் சொல்கிறேன், டோட்டலாக இந்த படத்தில் ஒரு 30 மினிட்ஸ் என்ஜாய் பண்ணுவீங்க, அவ்வளோதான். இந்த படத்துக்கு ரேட்டிங் எதுவும் சொல்ல விரும்பலை. அதுக்கு பதிலாக இந்த படம் நீங்கள் போகிறதுக்கு பிளான் பண்ணுறீங்கன்னா, எபிக் ஸ்க்ரீன்ஸு இல்லைனா ஐமேக்ஸ் ஸ்க்ரீன்ஸும் உங்கள் ஊரில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அங்கே நல்லா நடு சீட்டாக புக் பண்ணிவிட்டு போங்க. கண்டிப்பாக நீங்கள் கொடுக்குற காசுக்கு ஒர்த்தான ஒரு விஷுவல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், அவ்வளோதான் சொல்ல முடியும். இல்லை எனக்கு கொஞ்சம் நல்ல ஸ்டோரி வேணும், 3 hours நல்லா எனக்கு சுறுசுறுப்பாக போகணும், செகண்ட் பார்ட்டை விட இது நல்லா இருந்தால் தான் போவேன், இல்லை செகண்ட் பார்ட் அளவுக்கு இது சாட்டிஸ்ஃபை பண்ணால் தான் போவேன் அப்படின்னா பெட்டர் அவாய்ட் பண்ணிடுங்க. இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தா அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. டாடா, பை பாய்.